மத்திய புலனாய்வு அமைப்புகளை பாஜக அரசு தவறாக பயன்படுத்துவதை மீண்டும் ஒருமுறை நீதித்துறை அம்பலப்படுத்தியுள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் தள பதிவில் நேஷனல் ஹெரால்ட் வழக்கு தீர்ப்பின் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர்களை பழிவாங்குவதற்காக மத்திய பாஜக அரசினால் மத்திய புலனாய்வு அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை மீண்டும் ஒருமுறை நீதித்துறை அம்பலப்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்ட ரீதியான எந்த ஒரு முகாந்திரமும் இன்றி இத்தகைய வழக்குகள் அரசியல் எதிரிகளை துன்புறுத்தவும் கலங்கப்படுத்துமே தொடரப்படுகின்றன என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உண்மையையும் அச்சமின்மையும் தங்கள் பக்கம் கொண்டுள்ள நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் சோனியா காந்தியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் தவறிழைக்காதது நிரூபணமாகியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனாலும் மதசார்பின்மை மற்றும் அரசியலமைப்பின் மாண்பு நெறிகளில் அவர்கள் உறுதியாக நிற்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத பாஜகவினர் காந்தி குடும்பத்தினரை தொடர்ந்து வேட்டையாடுவதில் குறியாக உள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் இந்த பழிவாங்கும் நோக்கம் நாட்டின் உயர் புலனாய்வு அமைப்புகளின் நம்பகத்தன்மையை மீண்டும் மீண்டும் சிதைத்து அவற்றை வெறுமனே அரசியல் எதிரிகளை அச்சுறுத்துவதற்கான கருவிகளாக சுருக்குகின்றது என்றும் தெரிவித்துள்ளார்.